மீண்டும் உங்கள் அனைவரையும் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்க்கு வரவேற்கிறேன். இதுவரைக்கும் 25 பேட்டர்ன்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்க டாக்ஸிக் என்விரான்மென்ட்லயோ, இல்ல நார்சிஸ்டிக் என்விரான்மென்ட்லயோ வளர்ந்து வந்திருந்தீங்க அப்படின்னாக்க, அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா ரெஸ்பான்ஸ் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள சில பேட்டர்ன்ஸ ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் நீங்க அப்போ சைல்டுஹுட்ல நீங்க கையில எடுத்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கும். பட் உங்களுக்கே தெரியாம என்ன பண்ணுவீங்க, வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிய உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நேச்சர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அத ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. அது உங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாலும், அந்த அவேர்னஸ் இல்லாம இருப்பீங்க. ஸோ அந்த பேட்டர்ன் எந்தெந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கோ, அந்த பேட்டர்ன் எல்லாமே இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் பிளேலிஸ்ட்ல நான் குடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் 26 ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ இந்த பேட்டர்ன் எதனால உருவாகுது? அது நம்மள எப்படி பாதிக்குது? அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம்? அப்படின்றது தான் இன்னைய எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஸோ இந்த எமோஷனல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நமக்குள்ள பதிஞ்சிருக்கும். அது உள்ளுக்குள்ள இருந்து நம்மள சைலன்ட்டா ஷேப் பண்ணும். நம்மளுடைய லைஃப்ப ஷேப் பண்றது அந்த பேட்டர்ன்ஸ் தான். ஸோ இந்த எபிசோட் மூலியமா அந்த பேட்டர்ன்ஸ எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்றத நாம கத்துக்கலாம். இல்ல யாராச்சும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு நீங்க சைலன்ட்டா இருந்திருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து மத்தவங்கள்ட்ட இருந்து நோ அப்படின்ற பதில் வந்துரும் அப்படின்றதுக்காக உங்களுக்கான வாய்ப்புகள விட்டு குடுத்துருக்கீங்களா? இல்ல மத்தவங்க உங்கள அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்கள நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்லாம் நீங்க எஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்க தனியா இல்ல. இந்த பேட்டர்ன இந்த பேட்டர்ன்ல பாதிக்கப்பட்ட நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியில வந்தவங்களும் இருக்கிறாங்க. உங்களாலயும் வெளியில வர முடியும். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது, நாம வந்து அவங்க நம்மள நிராகரிச்சுருவாங்க அப்படின்றத நம்ம வெறுக்கிறோம். இல்ல அத நம்ம விரும்பல அப்படின்றதுக்காக நமக்குள்ள உருவாகாது. இது வந்து ஒரு டீப்பான எமோஷனல் பேட்டர்ன். இது நம்மள எப்படி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கும் அப்படின்னா, நம்ம ஒர்த் அப்படின்றது மத்தவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் நிரூபணம் ஆகும். அப்படின்ற ஒரு நம்பிக்கைய நமக்குள்ள ஆழமா குடுத்துருக்கும். ஸோ நீங்க ஏதோ ஒரு செயல் செய்ய போறீங்க. இல்ல ஒண்ணும் வேணாம். சிம்பிளா ஒரு ட்ரெஸ் ஒண்ணு பண்றீங்க. அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து, "இது என்ன இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்க மைண்ட் வந்து சுழல ஆரம்பிச்சுரும். ஐயோ! இந்த ட்ரெஸ் நமக்கு நல்லா இல்லையே, போய் நம்ம மாத்திட்டு வந்துருவோம் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த ட்ரெஸ் பண்றது நீங்க விருப்பப்பட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ மத்தவங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்காக உங்கள நீங்க மாத்திக்க ட்ரை பண்றீங்க. இந்த பழக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது ஹெல்தியான பேட்டர்ன்லாம் கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பா அது வந்து நீங்க பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பேட்டர்ன்னு அர்த்தம். உங்கள நீங்க நம்பல அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அவங்க நல்லா இல்லன்னு சொல்றத நீங்க நிராகரிச்சுட்டு, அதே ட்ரெஸ்ஸோட போனீங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ற மாரி, அவங்கள நீங்க மதிக்காத மாரி நீங்க நடந்துக்கிறத நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. பட் இந்த இடத்துல உண்மையிலே செல்ஃப் பிட்ரயல் நீங்க தான் உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க. அந்த உண்மைய புரிஞ்சுக்கோங்க. ஸோ, இந்த எபிசோட்ல நான் முன்னாடி சொன்ன மாரி தான் இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுது? இந்த பேட்டர்ன் நம்மளுடைய லைஃப் ரிலேஷன்ஷிப்ப எப்படி அஃபெக்ட் பண்ணுது? இந்த பேட்டர்ன பிரேக் பண்ணி எப்படி எமோஷனல் கான்ஃபிடென்ட்ட நமக்குள்ள உருவாக்க முடியும்? அப்படின்றத எபிசோட் ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் எப்படி நமக்குள்ள கிரியேட் ஆகுது? அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சைல்டுஹுட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன வந்திருக்கும், கிரிட்டிசிசமும், ரிஜெக்ஷனும் சேர்ந்து நமக்கு கிடைச்சிருக்கும். எப்ப பாரு நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறது. ஐயோ! நான் இப்பலாம் அதெல்லாம் என் என் லைஃப்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தா, சின்ன சின்ன விஷயங்கள நான் நிக்கிறது, நடக்கிறது, கால தூக்குறது, கைய தூக்குறது, அங்க பார்க்கறது, இங்க பார்க்கறது. ஒரு சினிமாவுக்கு போனோம் அப்படின்னாக்கா, ஒரு காமெடி சீனுக்கு சிரிக்கிறது, ஒரு ஐஸ்கிரீம வாயில வச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்கறது, எல்லாத்துக்குமே குத்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்கிட்ட. நான் ட்ரெஸ் பண்றதுலேருந்து, தண்ணி குடிக்கிறதுலேருந்து, சாப்பாடு அள்றதுலேருந்து, எல்லாத்துக்கும் குத்தம். நடக்கிறதுலேருந்து, எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்கிட்ட. நான் உட்கார்றது கூட குத்தம்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதெல்லாம் நான் எவ்வளோதான் திருத்தினாலும் அவங்க பத்தவே பத்தல. சரி, நாம முதல்ல இப்படி இவங்க சொன்னாங்க. இப்படி திருத்திப்போ நான் ஏதாவது பண்ணா அதையும் குத்தம் சொல்றது.
அப்பலாம் நான் நெனச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு. எனக்கு தான் எதுவும் தெரியல போல இருக்கு. நான் தான் முட்டாள்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். உண்மையிலேயே எனக்கு முன்னாடி இருந்தவங்க தான் அவ்ளோ முட்டாள்தனமா நடந்திருக்காங்க அப்படின்றது இப்ப தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நாம வளர்ந்து வர்றப்போ, எப்ப பாரு நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறது. ஹார்ஷ் ஜட்ஜ்மென்ட். நம்மள பத்தி நாம நார்மலா ஒரு விஷயம் செஞ்சிருப்போம். நம்ம இயல்புல ஒரு விஷயம் செஞ்சிருப்போம். ஆனா, அதுல அவங்க குடுக்குற அந்த ஜட்ஜ்மென்ட் அப்படின்றது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அது உண்மையிலே நாம அங்க செஞ்சத பத்தி கிடையவே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். பட் அத நாம என்ன பண்றோம், நமக்கான வேத வாக்கா எடுத்துக்கிறோம். அடுத்து, நம்மளோட எமோஷன்ஸ் அப்படின்றது இங்க ஒண்ணுமே இல்லாம போயிருந்திருக்கும் அவங்களுக்கு. எமோஷனல எப்ப பாரு நெக்லெக்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதே மாரி இவங்க சொல்றத நம்ம கேட்கல அப்படின்னா, அவங்க நம்மள பார்க்காம போனா என்ன பண்றது? அவங்க நம்மள கேட்காம போயிட்டா என்ன பண்றது? அப்படின்ற பயம். இது எல்லாமா சேர்ந்து நமக்குள்ள என்ன உருவாக்கிடும் அப்படின்னாக்க, ஐ அம் நாட் குட் எனஃப் அப்படின்ற ஒரு எண்ணத்த உருவாக்கிடும். எனக்குள்ளயும் வந்துருச்சுங்க அது. ஐ அம் நாட் குட் எனஃப் அப்படின்ற எண்ணம். பட் லக்கிலி நான் இந்த அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அத தாண்டி வெளில வந்துட்டேன். இப்போ வந்து ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது எனக்கு கிடையாது. ஸோ அத பின்னாடி சொல்றேன். 2வது காரணம், இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்ற பேட்டர்ன் நமக்குள்ள உருவாக 2வது காரணம் கண்டிஷனல் லவ். அதாவது லவ்வோ, இல்ல அப்ரூவலோ எத பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, குட் கிரேட்ஸ். நம்ம நல்லா படிக்கணும். நல்ல பழக்கவழக்கங்கள். அ நல் 4 பேரு பாராட்டும்படி நடந்துக்கிறது. ஏங்க நான் கேட்கிறேன், உங்கள நீங்க உள்ளுக்குள்ள கொன்னுகிட்டு 4 பேர் உங்கள பாராட்டும்படி நடந்துக்கிறது, அது என்ன நல்ல பழக்கமா அது? உங்களுக்கு ஏன் செல்ஃப் பிட்ரயல் பண்ணிக்கிறீங்க? அது நல்ல பழக்கமே கிடையாது. சத்தியமா நல்ல பழக்கம் கிடையாது. உங்கள சுருக்கிக்கிட்டு, உங்கள குறைச்சுக்கிட்டு, நீங்க குட் கேர்ள், நைஸ் கேர்ள் பேர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த குட் கிரேட் நீங்க குடுத்தா தான், நல்லா படிச்சா தான், உங்களுக்கு லவ் அப்படின்றது கிடைக்கும். நீங்க நல்ல பிஹேவியர், குட் பிஹேவியர் குடுத்தா தான், லவ் அப்படின்றது கிடைக்கும். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன மீட் பண்ணீங்க அப்படின்னாக்க. அதாவது என் லைஃப்ல நான் இப்ப நெனச்சு பார்க்கும்போது, இப்ப நான் அதுலேருந்து வெளில வந்துட்டேன். பட் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னாக்க, நடந்துச்சு. அது என்னோட இன்சிடென்ட் என்ன அப்படின்னாக்க, இந்த இதுக்கு சம்மந்தமான இந்த கண்டிஷனல் லவ் அப்படின்னு சம்மந்தமானது என்ன அப்படின்னாக்க, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. யூசுவலாவே நல்லா படிக்கிற பொண்ணு. நல்லாவே படிப்பேன். பட் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்றத அவங்களால ஒத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. அதுக்கு அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க. என்னுடைய அ கெப்பாசிட்டியும் மீறி இவ்ளோ மார்க் நீ எடுக்கணும். நீ இப்படி எடுத்தா தான், நீ என் விந்துக்கு பொறந்திருப்பன்னு நான் நம்புவேன். புரியுதுங்களா? ஸோ இந்த கண்டிஷனல் லவ் எதுக்கு எனக்கு? அ அப்போ நான் இந்த மாரி மார்க் எடுத்து தான் நான் அவங்களுக்கு பொறந்திருக்கேன்றத நான் நிரூபிக்கணும். அப்படி நான் நிரூபிச்சேன். ஆனா அதுக்கப்புறமாவது அவங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆச்சான்னா, இல்ல இன்னும் மோசமா தான் போச்சு. அப்ப யார் மேல தப்பு? இதெல்லாம் நினைக்கும்போது இப்ப எனக்கு சிரிப்பா வருது. அப்ப நான் அவ்ளோ பயந்தேன். ஒரு வேள நாம நல்லா படிக்கல அப்படின்னா, நாம வந்து இவங்க புள்ள இல்ல நம்மள சொல்லிடுவாங்களோ! நம்மள வந்து அசிங்கமா நடத்திருவாங்களோ! அசிங்கமா பேசிருவாங்களோ! அதனால நம்ம எப்படியாச்சும் நல்லா படிச்சு அவங்க சொன்ன மார்க்க நாம எடுத்து காட்டிறணும். எடுத்து காட்டுனேன். பட் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் வராம இருந்துச்சா? இல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா தான் ஆச்சு அவங்களுடைய இது. அப்பதான் நான் யோசிச்சேன். நம்ம இவ்ளோ பண்ணியும் ஏன் அவங்களுக்கு அது பத்த மாட்டேங்குது? ஏன்னா அது அவங்களுடைய குற்ற உணர்வு. அவங்களுடைய இயலாமை. அவங்களுடைய அவங்கள அவங்க மீட் பண்ண முடியாத எபிலிட்டி இல்லாத தன்மை. பட் இதுல என் தப்பு எதுவும் இல்லன்றது இப்பதாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனா இந்த வார்த்தை என்ன ரொம்ப காலமா கொன்னுகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் பண்ணி தான் அந்த கண்டிஷனல் லவ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது? நாம அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன எந்த அளவுக்கு நாம மீட் பண்றோமோ, அப்பதான் அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் இந்த கண்டிஷனல் லவ் நமக்கு குடுத்துருது. அடுத்து 3வது பாயிண்ட் புல்லியிங். புல்லினா என்னன்னு தெரியும். ஸோ ஒருத்தர வந்து உருவத்துக்காகவோ, இல்ல அவங்களுடைய வளர்ப்புக்காகவோ, இல்ல அவங்களுடைய பிறப்புக்காகவோ, இல்ல அவங்களோட நிறத்துக்காகவோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்கள மட்டம் தட்டுறது. இது என்ன ஆகுது அப்படின்னாக்க,
இந்த மாரி நடத்தப்படுறது. உண்மையிலே நடத்தப்பட்டுச்சு. என் வாழ்க்கையில இத நடத்துனது என்னோட கேர் கிவர்ஸ். அதாவது என்ன வளர்த்தவங்க, என்ன பெத்தவங்க தான். எப்படி அப்படின்னாக்க புல்லி பண்றது. மத்தவங்கள விட என்ன மட்டம் தட்டுறது. எனக்கு எப்பப்பலாம் தேவைப்படுறதோ, அப்ப என்ன தூக்கி போட்டு போறது. எனக்கு உண்மையிலே வலிக்கிற ஒரு விஷயத்த பேசி, பேசி சிரிக்கிறது. பப்ளிக்கா எம்பாரஸ் பண்றது. நான் பப்ளிக்கா வாங்கியிருக்கேன். நெறைய வாங்கியிருக்கிறேன் நான். ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு நான் பப்ளிக்கா வாங்கியிருக்கேன் நான். எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது. அவங்க கோவத்துக்கு நான் பாடாப்பட்டுருக்கேன் நானு. ஒரு ரூம்ல ஒரு கிளாஸ் ரூம்ல ஜென்ட்ஸும், லேடீஸும் படிக்கிற ஒரு கோஎட் ரூம்ல ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த ரூம்க்குள்ள போயிட்டேனாம். கிளாஸ் ரூம்ல நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேனாம். அதுக்கு அடி வாங்கணும். ஏங்க நான் கிளாஸ் ரூம்ல தானே போறேன் நானு. கிளாஸ் ரூமுக்கு தானே போறேன் நானு. வேற எதுக்காவது போறேனா? ஆனா அவங்களுடைய நெனப்பு என்னது? நாங்க இருக்கிறவங்கலாம் பார்க்க போறேன், பேச போறேன் அப்படின்றது. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? எனக்கு நடந்த அபியூஸுக்கு நீ நியாயம் கேட்க போனேன் அப்படின்னா, ஒருத்தராலயும் பதில் சொல்ல முடியாது. ஆனா, அதெல்லாம் தாண்டி இப்ப நான் வரும்போது, இவ்ளோ தைரியத்தோட நான் நிக்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே என்ன நெனச்சு நான் பெருமைப்படுறேன். இது அத்தனையும் நெனச்சு நெனச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன். இது அத்தனைக்கும் காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு, என் மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் நிமிர்ந்து நிக்கிறேன் நானு. இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன கில்ட் ட்ரிப் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் திருப்பி கேட்டேன், என் மேல என்ன தப்பு இருக்குது? நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அது உங்களுடைய இது. நான் என்ன நெனைக்கிறேனோ அது என்னுடைய இது. நீங்க நெனைக்கிறதுக்காக நான் வந்து தல குனியணுன்ற அவசியமே கிடையாது. அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நானு. இந்த மாதிரியான புல்லியிங் பண்ணதுல எங்க குடும்பத்த அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுவும் என்ன பண்ணதுல 4 பேர் இருக்கிற இடத்துல யார அசிங்கப்படுத்தணும்னா என்ன தான் அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு கட்டத்துல இந்த பர்ன் சர்வைவரா நான் மாறுனதுக்கு அப்புறமேலுக்கு நான் போனேன் எங்க வீட்டுக்கு போனேன். அப்போ நான் வந்து என் உடம்பெல்லாம் இப்ப வந்து இந்த தழும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருது. அந்த தழும்புகள் இருந்த புதுசுல எனக்கு வேற எங்க நிம்மதி கிடைக்கும் தெரியாம நான் அவ்ளோ கஷ்டத்துல இருந்தப்போ நான் போன இடம் என் பொறந்த வீடு தான். அங்க 4 பேர் இருக்கிறாங்க. நான் உள்ள இருந்து வெளியில வரேன். என்ன பத்தி அவங்க யாரும் எதுவுமே கேட்கல. எல்லாருக்குமே விஷயம் தெரியும். ஆனா என்ன பெத்தவரு அங்க சொன்ன வார்த்தை, அது புருஷன் கூட சண்டை போட்டு மண்ண ஊத்தி கொளுத்திக்கிச்சு. அதுதான் இப்படி வந்து நிக்குது. எனக்கு உண்மையிலே வந்து அந்த அந்த வார்த்தைய கேட்கிறப்போ, எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு முதல் பாதுகாப்பு அப்பா அப்படின்னு. பட் என் வாழ்க்கையில அது பொய். என் வாழ்க்கையில அது நடக்கவே இல்ல. என்ன முதல்ல அசிங்கப்படுத்தினது, கேவலப்படுத்தினது எல்லாமே அந்த உறவு தான். எனக்கு அந்த உறவு வந்து இல்ல அப்படின்றது உண்மையாயிடுச்சு. நிலைச்சு போச்சு. இல்ல கிடையாது. அந்த அந்த அதுக்கான இதுவே இல்ல. ரைட் ஒத்துக்கிறேன் நான் அத. ஆனா என்ன பாதுகாக்க வேண்டியவங்க என்ன 4 பேருக்கு மத்தியில அசிங்கப்படுத்தினது அப்படின்றது, என்னால தாங்கிக்க முடியாம இருந்துச்சு. அதையே நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். என்ன இத்தன பேர் மத்தியில வந்து நான் ஒரு நெருப்பு கொளுத்திக்கிட்டு காயத்துல தழும்போட வந்து நிக்கிறத இவ்ளோ கேவலமா பேசின இல்லையா நீ? இதே உடம்போட, இதே தழும்போட சமூகத்துல நான் வாழறேன். நான் நின்னு காட்டுறேன். ஜெயிச்சு காட்டுறேன். காட்டுனேன். இப்ப நிக்கிறேன். நான் இப்ப பேசுறேன். எது என்ன அசிங்கப்படுத்தும் அப்படின்னு நினைச்சு என்ன கேவலமா பேசுனாங்களோ, இப்ப நான் என்னோட ஐடி நேமே பர்ன் சர்வைவர் தான். நான் பர்ன் சர்வைவர் தான். இல்லங்களே என் உடம்பெல்லாம் தழும்பு இருக்கும் தான். நான் ஒண்ணும் அழகா இருக்க மாட்டேன். என் ஸ்கின் ரொம்ப வழவழன்னுலாம் இருக்காது. அப்படியே என்ன பார்த்ததும் அப்படியே பளிச்சுன்னுலாம் இருக்காது. நான் பர்ன் சர்வைவர் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்றேன். இதுதான் நான் அப்படின்றத கர்வத்தோட அக்செப்ட் பண்றேன். நீ இனிமே எப்படி என்ன புல்லி பண்ண முடியும்? என்ன எப்படி எம்பாரஸ் பண்ண முடியும்? முடியாது. உனக்கு வேணா அசிங்கமா இருந்தா நீ போயிடு தூரக. நான் இப்படிதான் இருப்பேன், இங்க தான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். எது என்ன கேவலப்படுத்தணும்னு நெனைச்சாங்களோ, அதையே நான் என்னுடைய பாசிட்டிவா மாத்தி, இன்னைக்கு நான் உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாரி பப்ளிக்கா ஹாரஸ் பண்றதும், எம்பாரஸ் பண்றதும், நம்ம வந்து இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு ஒரு காரணம். அடுத்து பெயின்ஃபுல் இந்த நம்ம வலி மிகுந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பாஸ்ட்ல இருந்திருந்தது அப்படின்னாக்க, நமக்கு வந்து இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது அதிகமா இருக்கும். அதாவது நெறைய பிரேக்கப் சந்திச்சுக்கிறது, ம் பிட்ரயல் துரோகத்த சந்திக்கிறது,
ஒருத்தர் வந்து நம்ம வேணுமா, வேணாமா அப்படின்னு சொல்லாமலேயே நம்மள யூஸ் பண்ணிக்கிறது, அதே நேரம் தூக்கி போடுறது. இதுக்கு வந்து ஒரு டெர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, பீயிங் கோஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா சில நேரம் பயப்படுவோம், சில நேரம் இல்லன்னு நெனைப்போம். அதே மாதிரி பண்ணுவாங்க. அதே மாரி எமோஷனலா நம்மள அபாண்டன்மென்ட் பண்ணிடுவாங்க. எமோஷனலா நிராகரிச்சுருவாங்க. ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே சேர்ந்து, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள விட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி போயிடுவாங்கன்ற அந்த பயத்துக்காகவே, நாம வந்து போகக்கூடாது அப்புட்னா என்ன பண்ணணும்? அவங்க சொல்றபடி கேட்கணும், அவங்க இஷ்டத்துக்கு விடணும், அவங்கள நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க நம்மள எவ்ளோ ஹர்ட் பண்ணாலும் தாங்கிக்கணும், அவங்க குடுக்குற அப்யூஸ் எல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்ற நெனப்புல, அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது இங்க அதிகமாகும். அடுத்து லோ செல்ஃப் வொர்த். நம்ம வளர்க்கப்பட்ட விதம். நம்ம குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு வந்து செல்ஃப் வொர்த் இல்ல அப்படின்னு சொல்லி வளர்த்திருந்தாங்க. அதையும் நாம நம்பியிருந்தோம் அப்படின்னாக்க, இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது நம்மள ரொம்ப பாதிக்கும். ஸோ இதுதாங்க இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது உருவாக காரணம். சைல்டுஹுட்ல நம்மள கிரிட்டிசைஸ் பண்றது, கண்டிஷனல் லவ், நம்மள சோசியல் 4 பேர் மத்தியில புல்லி பண்றது, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், அப்புறம் நம்மளுடைய லோ செல்ஃப் வொர்த். இதுதான் இந்த பேட்டர்ன் உருவாக காரணம். ஸோ இது நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ணும்? இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து உண்மையிலே நம்ம மேல நம்பிக்கை இல்லாதனால தான் நமக்கு வருது. இவங்க நம்மள நிராகரிச்சுட்டு போயிடுவாங்களோ! அப்படின்ற பயத்துல, நாம அந்த வலி மிகுந்த அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இன்னும் இருக்கிறது. நம்ம இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுப்போம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம லாயல்ட்டிய காட்டுவோம் அப்படின்னு, அந்த ரிஜெக்ஷனுக்கு பயந்துகிட்டு நாம பண்றது. நான் இப்படித்தான் இருப்பேன். இதுதான் நான். இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி போ. முடிஞ்சா பேசு, முடியலையா போயிட்டே இரு. அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லாதனால, நாம அவங்கள வந்து ஒரு நம்ம டிபெண்டன்டா இருக்கிறதுனால தான் இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் நம்மள அந்த அளவுக்கு பாதிக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்குள்ள இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்க, நாம அவங்கள விட்டு போக மாட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்க, அவங்க எந்த எல்லைக்கும் போய் நம்மள கஷ்டப்படுத்துவாங்க. நாம என்ன நெனச்சுட்டு இருப்போம், இது லவ்வுன்னு நெனச்சுட்டு இருப்போம். பட் இது அப்யூஸ் அப்படின்றது தெரியாம நாம இத அனுபவிச்சுட்டும் இருப்போம். ஸோ இதனால என்னென்ன பாதிப்புகள் உருவாகுது? ஃபர்ஸ்ட்டு பீப்பிள் ப்ளீசிங். நாம எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம். தப்பு பண்ணதெல்லாம் அவங்க தான். பட் நாம அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, என்ன விட்டு போயிடாதன்னு சொல்றது, என்கிட்ட பேசுன்னு கெஞ்சுறது, இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேன். இனிமே நீங்க சொல்றபடி கேட்கறேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான பீப்பிள் ப்ளீசிங் அப்படின்ற ஒரு விஷயம் நாம பண்ண ஆரம்பிச்சுருவோம். இது முதல் பாதிப்பு. 2வது, நாம வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டுருவோமோ அப்படின்றதுக்காகவே நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நாம ஒதுக்குவோம். ஸோ நாம இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளியில போனா நல்லா இருப்போம்ன்னு தெரியும். பட் ஆனா திரும்ப அந்த வாய்ப்ப விட்டுட்டு திரும்ப அதுக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்கிறது. ஸோ நமக்காக நாம பேசணும். இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லணும்னு தோணும். பட் நம்ம பேசுனா அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பேசுறதுக்கு பயப்படுறது. ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கான வளர்ச்சி, இந்த இடத்த விட்டு போனாக்கா, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போனாக்கா நம்ம வாழ்க்கை வளர்ச்சி அடையும் நமக்கு தெரியும். பட் ஆனா இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஒருவேள நாம நம்மள சூஸ் பண்ணோம்னாக்கா, அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? அந்த பயத்தினால நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சிய கூட நாம வந்து இங்க விட்டு குடுப்போம். ஸோ நம்ம ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றது. உண்மையிலே நம்ம ஃபீலிங்ஸ் அங்க அவ்ளோ காயப்பட்டுருக்கும். இத எக்ஸ்பிரஸ் பண்ணாக்க, அவங்க கோவப்படுவாங்க. அவங்க இல்லன்னு மறுப்பாங்க. அப்படின்ற பயத்துக்காக, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற பயத்துக்காக, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறது. ஸோ இது மாதிரியான வாய்ப்புகள நாம தவற விடுவோம். இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு, உங்களுக்கு இந்த இந்த வாய்ப்புகள தவற விடுறத விடவும், வாய்ப்புகள கூட தவற விட்டுருவீங்க. பட் ஆனா அந்த ரிஜெக்ஷன் பயம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த பயம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த பயத்த அதிகமா இருக்கறனால தான் உங்க வாய்ப்புகள கூட நீங்க தவற விடுவீங்க. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3வது, உங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணவே தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க எஸ்ன்னு சொல்லும்போது, உங்களுக்கு உள்ள இருந்து ஒரு குரல்,
இதுதான் உனக்கு புடிக்கலையே! அப்புறம் ஏன் இத செய்யற? அப்படின்னு கேட்கும். பட் அந்த குரல அமுக்கிட்டு, வெளியில இருக்கிறவங்களுடைய நலனுக்காக, வெளியில இருக்கிறவங்க உங்கள விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நோன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, சரி இவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னா, இத நம்ம செய்யலாம் அப்படின்னு செய்வீங்க. நான் அந்த மாரி நெறைய பாதிக்கப்பட்டுருக்கேன். எதையாவது செஞ்சு இவங்க நம்ம கூட இருந்துட்டா போதும், பேசிட்டா போதும் அப்படின்னு. பட் ஆனா இது அத்தனையுமே "விழலுக்கு இறைத்த நீர்" அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வேஸ்ட்டு. உங்களுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு. உங்கள அவங்க யூஸ் மட்டும் தான் பண்ணிப்பாங்க. உங்களுடைய மதிப்பு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. அப்படி இதெல்லாம் உண்மைலாம் தெரியும். நீங்க அங்க அசிங்கப்படுத்தப்படுறீங்க, கேவலப்படுத்தப்படுறீங்க. இன்னும் உங்கள வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்க மேல ஒரு அன்பு கிடையாது, அக்கறை கிடையாதுன்றது எல்லாமே தெரியும். இதெல்லாம் பண்ணாட்டியும் கூட அவங்க உங்கள விட்டு போயிடுவாங்களோன்ற அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? திரும்ப அந்த அப்யூஸ்க்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. ஸோ பவுண்டரி செட் பண்ணி உங்களுக்காக நீங்க பேச மாட்டீங்க. ஸோ இந்த பவுண்டரி செட் பண்ண முடியாததும் உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு. அதே மாரி ஓவர் திங்கிங். கேட்கவே வேணாம். ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அத பத்தி திங்க் பண்ணிட்டே, அந்த லூப்க்குள்ள மாட்டிக்கிட்டு, நீங்களா ஒரு அசம்ப்ஷன உருவாக்கிக்கிட்டு, அந்த ஓவர் திங்கிங் உள்ளயே நீங்க மாட்டிட்டு இருக்கிறது, உங்க உடம்ப ரொம்பவும் பாதிக்கும். நான் வந்து ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டனோ? நீங்க சரியா தான் சொல்லியிருப்பீங்க. ஆனா, அத தப்பா சொல்ட்டனோ? இது நான் சொன்னதுனால அவங்க என்ன விரும்பாம போயிடுவாங்களோ? இல்ல விட்டுட்டு போயிடுவாங்களோ? இல்ல நான் சொல்லி அவங்கள அப்செட் பண்ணிட்டேன். எந்த இதாவது ஆனா போட்டுமே! பட் அந்த தைரியம் அப்ப நமக்கு வராது. நம்ம என்ன பண்ணமோ, அவங்க நம்ம கூட இருக்கணும்னு நெனச்சு நம்ம என்ன பண்ணமோ, இல்ல நமக்காக நம்ம பேசணும்னு நெனச்சு என்ன பேசணுமோ, அத நெனச்சு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்போம். இது 4வது பாதிப்பு. 5வது நாம வந்து நமக்கு ஒத்தே வராது ஒரு ரிலேஷன்ஷிப். பட் ஆனா அதுல தான் தங்குவோம். அதுல தான் இருப்போம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி. இது எனக்கு சரி வராதுன்னு தெரியும். அந்த இடத்துல எனக்கு எந்த மதிப்பும் இல்ல. அந்த இடத்துல என்னுடைய எஃபோர்ட்ஸுக்கு எந்த ஒரு ரெகக்னைசேஷனும் இல்ல. அந்த இடத்துல என்னுடைய அன்புன்றது ஒரு குப்பைக்கு சமமா இருந்துச்சு. நான் எவ்ளோ பண்ணாலும் பத்தவே இல்ல. ஸோ இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த உண்மை எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள நான் இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்துல இதுக்கு மேல தாங்க முடியாது. அப்படின்ற கட்டத்துல நான் தூக்கி போட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு இப்ப யோசிக்கிறேன் நானு. இவ்ளோ உண்மையும் தெரிஞ்சு நான் ஏன் அதுக்குள்ள இருந்திருக்கிறேன். ஏன்னா, அவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற அந்த வலி, அங்க இருக்கிற வலிய விட எனக்கு கம்மியா தெரிஞ்சுச்சு. அதுதான் அதுக்கான ரீசன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அது ரிலேஷன்ஷிப்பால நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. நமக்கு வந்து எந்த ஒரு ஆறுதலுமே கிடைச்சிருக்காது. பட் ஆனாலும் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள நாம இருக்கிறதுக்கு இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஒரு காரணம். அடுத்து லோ கான்ஃபிடன்ஸ். நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா நாம ஏன் அங்க இருக்கிறோம்? நாம நம்மள டவுட் பண்ணிட்டே இருக்கிறது. அவங்க நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க, நம்ம ஒர்த் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதும், இதுல ஒரு பாதிப்பு. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனால நம்ம எப்படிலாம் பாதிக்கப்படுவோம் அப்படின்னா, பீப்பிள் ப்ளீசிங் நமக்கு அதிகமா இருக்கும். நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம தூக்கி போடுவோம். பவுண்டரி செட் பண்ண மாட்டோம். ஓவர் திங்கிங்ல மாட்டிக்கிட்டே இருப்போம். அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல தங்கிடுவோம். நம்ம மேல நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ இத எப்படி பிரேக் பண்ணலாம்? அப்படின்னா, இத பிரேக் பண்றதுக்கு முதல் பாயிண்ட்டா நான் சொல்றது, இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதி தாங்க. உங்க வாழ்க்கையே கிடையாது. நீங்க யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கைன்னு நம்பிட்டு இருக்கீங்களோ, அவங்க உங்க வாழ்க்கையே கிடையவே கிடையாது. அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன புள்ளி தான். அத புரிஞ்சுக்காம, இதுதான் என் உலகம், இதுதான் என் இதுன்னு நீங்க நினைக்கும்போது தான், அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இங்க அதிகமாகுது. ஸோ, அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது வாழ்க்கையில ஒரு பார்ட் அவ்வளோதானே ஒழிய, அது உங்க வாழ்க்கை கிடையாது. அப்படின்ற ஒரு அவேர்னஸ முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ, எல்லாருமே வாழ்க்கையில ரிஜெக்ஷன் அப்படின்றத நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா, அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய ஒர்த்த டிஃபைன் பண்ணாது. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருடைய சிச்சுவேஷன், ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ், ஒருத்தருடைய முடிவு, இது எதுவுமே ஒரு ரிஜெக்ஷன் முடிவு பண்ணிடாதுங்க. அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்லணும் அப்டின்னா, இந்த ரிஜெக்ஷன நான் எப்படி பார்த்தேன் அப்டின்னா, எனக்கு ஒர்த் இல்ல போல.
அவங்களுடைய டிமாண்ட்ஸ நான் மீட் பண்ணல போல. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் பொருந்தல போல. எனக்கு ஒர்த் இருந்தா அவங்க வந்து என்ன லவ் பண்ணியிருப்பாங்களோ, என் கூட இருந்திருப்பாங்களோ, இப்படிதான் நான் நெனச்சிருக்கனே ஒழிய, நான் உண்மையா இருந்தேன். அவங்க வேணும்னு நெனச்சேன். நாம வந்து எந்த அளவுக்கு நம்மள விட்டு குடுப்போமோ, விட்டு குடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்ப உயிரோட இருக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் இது எதுவுமே அவங்களுக்கு பத்தாம விட்டுட்டு போறாங்கன்னா, தப்பு யார் மேல? அந்த ரிஜெக்ஷன் என்னுடைய ஒர்த் சம்மந்தமானதா? இல்ல என் ஒர்த்த பாக்க தவறுன அவங்களுடைய எபிலிட்டியா? யோசிச்சு பாருங்க. ஸோ இது எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு என் லைஃப்ல எந்தெந்த ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு ஒத்து வரல, என் ஒர்த்த மதிக்கல நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, கட் பண்ணிட்டேன். ஸோ ரிஜெக்ஷன் அப்படின்றது லைஃப்ல ஒரு பார்ட் தான், ஒரு புள்ளி தானே ஒழிய, அது நம்ம லைஃப் கிடையாது. அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கும்போது, இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்லேருந்து நீங்க வெளில வருவீங்க. 2வது, உங்க பிலீஃப சேலஞ்ச் பண்ணுங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவங்கள விட்டுட்டு போனா உங்க வாழ்க்கை கிடையாதுன்னு நெனைக்கிறீங்களா? இருந்துட்டு போட்டுமே! செத்தா போயிட போறீங்க. கஷ்டம் தானே படுவீங்க. மன கஷ்டம் தானே! அது சரியா போயிடும். இன்னைக்கு நான் இப்படி இவ்ளோ சாதாரணமா இந்த வார்த்தைய சொல்றேன் அப்படின்னா, ஆனா ஒரு காலத்துல அவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சிருந்தேன். நான் இல்லங்கல. அத தாண்டி வந்ததுனால தான் இன்னைக்கு அத ஒரு சாதாரண விஷயமா நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ உங்க பிலீஃப நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. அவங்கவங்க வாழ்க்கை கிடையாது. உங்கள அவங்க பார்க்கல. உங்க மேல அவங்க அன்பு வைக்கல. நீங்க சொல்றத கேட்கல. உங்க எமோஷன்ஸ்க்கு மதிப்பில்ல. இது எதுவுமே உங்க தப்பு கிடையாது. நீங்க அவங்கள உண்மையிலே விரும்பியிருக்கலாம். இல்ல அவங்க தான் உங்க உலகம்னு நீங்க நெனச்சிருக்கலாம். அவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணியிருக்கலாம். தப்பில்ல. அது வந்து உங்களுடைய ஜென்யூனான குவாலிட்டி. தப்பே கிடையாது. பட் இந்த இடத்துல அவங்க இருந்தா தான் நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? அத சேலஞ்ச் பண்ண. அவங்க இல்லாட்டியும் நம்மால வாழ முடியும். என் வாழ்க்கையில என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து 40 வருஷம் வரைக்கும் நான் அத்தன நார்சிஸ்ட்ட நான் பார்த்துருக்கேன் நானு. ஸோ நான் அட்ராக்ட் பண்ணதும் அவ்ளோ நார்சிஸ்ட் தான். என்னோட சுத்தி இருந்த எல்லாருமே நார்சிஸ்ட் பீப்பிள் தான். பட் அது அந்த அவேர்னஸ் எனக்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, ஒருத்தர் விடாம கட் பண்ணி தூக்கி போட்டதுக்கு அப்புறமேலுக்கு, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய சேலஞ்ச நான் பிலீவ் பண்ணேன். இவங்கலாம் இருந்தா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன். இவங்க இல்லாட்டி நான் நல்லா இருப்பேன். ரொம்ப நல்லா இருப்பேன். உண்மையிலே நல்லா இருக்கேன். அதுதான் அதுக்கான ப்ரூஃப். அடுத்து, நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்த நமக்குள்ள இருந்து நாம பில்ட் பண்ண கத்துக்கணும். ஸோ நம்ம வேல்யூ அப்படின்றது இன்னொருத்தருடைய அப்ரூவல்ல இல்லவே இல்ல. இன்னொருத்தர் நமக்கு நோ சொன்னாங்க அப்படின்னாக்கா, அதனால நாம ஒண்ணும் ஒர்த் இல்லாம போயிட மாட்டோம். நாம அக்செப்ட் பண்ணிக்கும்போது, இன்னொருத்தருடைய ரிஜெக்ஷன் அப்படின்றது நம்மள எந்த வகையிலயும் பாதிக்காது. ஸோ இதன் மூலியமா உங்க செல்ஃப் ஒர்த்த நீங்க அதிகமாக்க முடியும். சின்ன சின்ன ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. உங்களுடைய ஒப்பீனியன ஷேர் பண்ணுங்க. நீங்க கேட்கணும்னு நெனைச்ச கேள்விகள கேளுங்க. உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்ப தவற விடாதீங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அத பேசுங்க. இதெல்லாம் நீங்க பேசுறதுனால அவங்க உங்கள விட்டு போறாங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்களுக்கானவங்க கிடையவே கிடையாதுங்க. போகட்டும் விட்டுருங்க. ஸோ இந்த ரிஸ்க்க நீங்க எடுக்கும்போது தான் அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்ற பேட்டர்ன உங்களால உடைக்க முடியும். அடுத்து பவுண்டரி செட் பண்ணுங்க. நீங்க யார் மேலயும் வெறுப்பெல்லாம் காட்ட வேண்டியதில்ல. பட் உங்களுடைய அன்புக்கு தகுதியானவங்க யாரோ, அத மதிக்கிறவங்க யாரோ அவங்கள்ட்ட காட்டுங்க. உங்களுடைய கனிவுக்கோ, உங்களுடைய கேருக்கோ, அட்டென்ஷனுக்கோ அவங்க தகுதி வாய்ந்தவங்களா? நீங்க ஒருத்தர லவ் பண்றீங்க அப்படின்றதுக்காக, உங்க எல்லாத்துக்கும் அவங்க தகுதி வாய்ந்தவங்க ஆயிட மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ உங்க அன்ப யாரு மதிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட நீங்க கரெக்ட்டா இருங்க. அப்படி இல்லாதவங்கள்ட்ட பவுண்டரிஸ் செட் பண்ண கத்துக்கோங்க. ஸோ ரிஜெக்ஷன் அப்படின்றத உங்களுடைய ஒர்த்துக்கான டெஃபினிஷனா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஏங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ்க்கு ஒருத்தவங்க நோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, அது அவங்க தப்புங்க. உங்க தப்பு கிடையாது. நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது நம்ம லைஃப்ல ரீடைரக்ஷன் அப்படின்றது நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்க்கான ஃபீட்பேக்கா எடுத்துக்கோங்க. ஒரு உங்கள பத்தி நீங்களே ஒரு வேலிடேஷன் குடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்க வளர்ச்சிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது உங்க வாழ்க்கையில உங்கள தவறான பாதையிலேருந்து கூட்டிட்டு நல்ல பாதைக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து நோ வருதா? நீங்க கஷ்டப்படுவீங்க இல்லங்கல. பட் ஆனா அந்த நோ
உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு, நல்ல பாதைக்கு எஸ் அப்படின்றத ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ என் வாழ்க்கையில இது மாரி ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ நோ அப்படின்றது இந்த நோ ரிஜெக்ஷன் அப்படின்றது என்ன புரட்டி போட்டுது. என்ன தலைகீழா திருப்புச்சு. பட் ஆனா இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த வாழ்க்கைய நான் வாழறேன். நான் எந்த உறவு வேணும்னு நெனச்சேனோ, அந்த உறவு இல்லல்ல. இல்லாத அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நான் பார்க்குறேன். நான் என்ன நானே சேலஞ்ச் பண்ணேன். எழுந்தேன். இதுலேருந்து வெளில வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எடுத்தேன். இப்போ நான் ஒரு ஹீல்டு பெர்சனாவும் இருக்கிறேன். ஸோ என் லைஃப்ப என்னால பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது, நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், அந்த ரிஜெக்ஷன் உங்க வொர்த்துக்கான டெஃபினிஷன் இல்ல அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது மட்டும் தான். ஓகேங்களா? இந்த ரிஜெக்ஷன் ஹர்ட் பண்ணும். பட் உங்கள டிஃபைன் பண்ணாது. நீங்க உங்கள அக்செப்ட் பண்றது மட்டும் தான், உங்களுடைய செல்ஃப் அக்செப்டன்ஸ் மட்டும் தான் இதுக்கான தீர்வு. உங்கள நான் வேற தலைப்புல அடுத்த எபிசோட்ல